சார் சார் நல்லா ஆடுவோம் சார். பாய் மேடம். சார் சாரோனே அவங்க கிளம்பறாங்க. என்ன பயந்து ஓடுறாங்க எல்லாம். தேவதர்ஷி மேம்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆடுறத பார்த்துட்டு போங்க. என்ன இப்படியே ஒரு மாதிரி மனசாட்சியில போறீங்க. ஹாய் சுதார் கோபி நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் லவ் யூ லவ் யூ. உங்க காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சூப்பர். மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. ஏங்கா போறியாக்கா? டிவியில் பார்க்குறீங்களா? சூப்பர். அப்போ அவார்டையும் டிவியில் வாங்க வேண்டியது தானே? சரி ஐயோ சாரி சாரி ஃப்ளைட் டைம் ஆச்சு சாரி. ஓகே டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அது இருக்கு இல்லையா? ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேர் அனுப்புறீங்கன்னா ஆடிட்டீங்கன்னா பிரிச்சிடுவோம். என்ன என்ன பாட்டு காடவ? ஓ இஷ்டம். நீங்க எந்த பாட்டு சொல்றீங்களோ போட சொல்லுவோம். என்ன பாட்டு வேணா போடுங்க. இது ஓகேவா? நான் ரெடி தான் வரவா? நான் ரெடி தான் வரவா? அண்ணன் நான் இறங்கி வரவா? ஜெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா. எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா? அண்ணன் நான் தனியா வரவா? தரநடுக்கிற பராடிக்கணும் நான். புகழ் நாங்க உங்களை கலா மாஸ்டர் ரேஞ்சுக்கு நினைச்சோம். நீங்க ஒரு புரோட்டா மாஸ்டர் மறுபடியும் காட்டிட்டீங்க. நோ டான்ஸ். டான்ஸு உண்மையிலே நாங்கள் வந்து உண்மையிலே இது ரிஹர்சல் பண்ணல. ஓகே எஸ் சூப்பர். எஸ் புகழ். ஸோ அவார்ட் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு முன்னாடி அது சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணால் தான் அவார்டுன்றது கிடைக்கும். அந்த சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கும். யூ நோ தட். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டியும் வந்திருக்கீங்க. ஸோ அதில் எந்த ஒரு விஷயம் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது பட் இதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது திரும்ப அந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இப்போ வரையுமே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான். இப்போ நிறைய வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா? அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சோர்வடைஞ்சு உட்காரக்கூடாது. நமக்காக லைக் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்களே அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது தான் என்னோட ஆசை. கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்தா யாராலையும் வரவே முடியாது இந்த ஸ்டேஜுக்கு. அவங்களால அதை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கமெண்ட் போடுறதா என்ன ஆகும்? அதை பார்த்து நம்ம சேடாக முடியும். மற்றபடி வேறு எதுவுமே நம்மளை பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம லைக் பண்ணுறவங்களும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகணும். அது மட்டும்தான் என்னோடதாக இருக்குது. அதுதான் எதில் நம்ம வந்து தோக்கணும் நினைக்குமோ அதை வந்து நம்ம ஜெயிக்கணுன்ட்டு அதை போராடணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போயிட்டே இருப்போம் ஜாலியாக. ஸோ லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் வர மாதிரி இன்னொரு புது ஹாப்பினஸ்னா ரித்தன்யா பாப்பா இல்லையா உங்களுடைய குழந்தை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி, எந்த அளவுக்கு ஒரு லக்கி சாம் ரித்தன்யா? இல்லை ரித்தன்யா பிறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே தான் எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்துச்சு. ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் கூட உள்ளே இருந்தேன். ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தேன். உள்ளே அந்த கஷ்டத்தை பார்க்குறப்ப ஒரு பெண் வந்து தான் உயிர் போகும்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்றெடுக்கிறதுலாம் ஒரு பெண்களால் மட்டும்தான் முடியும். அது என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ இவ்வளோ வலி இருக்குது. இவ்வளோ வலியை தாண்டி நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் அம்மா வளர்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறது தான். நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான். யாரும் தயவு செய்து அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா பொறாமப்பட தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் ஹீரோ. அதனால் அப்பாவை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சிடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.